சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் பிடி/பிஆர்டி எக்ஸாம் 2026 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு. இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதனை குறித்த அறிவிப்பானது நாள்தோறும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஆகஸ்ட்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி நவம்பர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எக்ஸாம் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தகவல்கள் வெளியிடுறாங்க. 2026 இந்த எக்ஸாம் ஆனது முடிஞ்சிடும். ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நாளிதழ்கள்ல இதனை குறித்த செய்திகளானது வெளியாகி கொண்டிருக்கிறது. சரியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 100 நாட்கள் தான் இருக்குது. சரிங்களா? இந்த யூஜி டிஆர்பிக்கு 1 இயர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்த 6 மாத கால பயிற்சின்னு ஆரம்பித்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 100 நாட்கள். இந்த 100 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி தான் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வெற்றியை உருவாக்கி கொடுக்க போகுது. அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த 100 நாட்களில் ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியர்களும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும். ஸோ அதில் குறிப்பாக இந்த யூஜி டிஆர்பி பேப்பர் 2ல தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு இங்கே ஒரு ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதே ஷெட்யூல் தான் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும். சரியா? இதே ஷெட்யூல் தான் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களும் பின்பற்றி உங்களுக்கு இந்த 100 நாட்கள்ல இந்த பிளானை நீங்க கவர் பண்ற பட்சத்துல உங்களுடைய மதிப்பெண் என்பது 120 நோக்கி இருக்கும். மொத்தம் 150 வினாக்கள் கேட்பாங்க. 120 வினாக்களை நீங்க எளிமையாக எழுதக்கூடிய அளவிற்கு இந்த பிளானை நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளானை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஆனால் எல்லாருமே இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ மற்றபடி நம்ம ஃப்ரீ பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃப்ரீ பேட்ச் சொல்லி மொபைல் ஆர்ம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க, ₹600 பே பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜூலை 31 இந்த பேஜை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த பிளானை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா இந்த தேர்வை குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துடும். ஸோ அப்படிங்கையில உங்களுக்கு ஒரு பிளானை கொடுத்து ஆசிரியர்களை இணைத்து பிளானை கொடுத்து அவர்களுக்கான வெற்றிக்கான வழிமுறையை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த பேஜை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இந்த நியூ பேஜில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த நியூ பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சரிங்களா? ஸோ நான் நியூ பேஜில் ஃப்ரீ பேஜில் ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தான் இந்த 100 டேஸுக்கான பிளான். அதே இது பெய்டு வெர்ஷன்லேயே ஆசிரியர்கள் இணைஞ்சிருப்பீங்க. ஸோ பெய்டு வெர்ஷனில் இருக்கக்கூடியவங்களும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் படி தான் உங்களுக்கு எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. இந்த பிளானை எல்லாருமே டோட்டலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த பிளான்ல உங்களுக்கு என்ன நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ணா, ஒன்று ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது ஸ்டாண்டர்டா நீங்கள் பயன்படுத்திக்கிடக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட 34 புத்தகங்களை கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 19 தொகுதிகள் வரைக்கும் நம்ம தொகுத்து என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்ல கொடுத்துட்டோம். ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்ல 2 பகுதி இருக்கும். ஸோ நீங்க படிக்க வேண்டிய பகுதினா ஒன்லைனர் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும். ஒன்லைனர் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டரானது யூஜி டிஆர்பி தமிழில் நம்ம கொடுத்துருப்போம். பொதுவாக நியூ ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய தகவலையும் அதே மாதிரி நியூவாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து ஒன்லைனர் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 34 புத்தகங்களை கவர் பண்ணி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இரண்டாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்லைனர்
திருப்புதலுக்கான ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்லைனருடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு யூனிட்டுக்கு 3 புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, ஒரு புத்தகத்தை ஸ்டடி மெட்டீரியலாக கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு புத்தகத்தை ஒன்லைனராக கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு புத்தகத்தை கொஷின் பேங்காக கிரியேட் பண்ணியிருப்போம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த ஒன்லைனரையும் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஒன்லைனர் இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். மூன்றாவது கொஷின் பேங்க். இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொஷின் பேங்கிற ஃபோல்டரில் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கொஷின் பேங்க் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கையும் இம்பார்ட்டண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு பயிற்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர், கொஷின் பேங்க். சரியா? ஸோ இந்த 100 days பிளானை நான் எப்படி உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறோன்னா, நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலை படிக்கணும், ஒன்லைனரை படிக்கணும், அதே மாதிரி கொஷின் பேங்கையும் படிக்கணும். இது 3ஐயும் படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், டெஸ்ட்டு எழுதணும். இந்த டெஸ்ட்டை நான் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் என்ன செஞ்சுருக்கோம், 100 days ஸ்டடி பிளான் டெஸ்ட்டுன்னு சொல்லி 100 days ஸ்டடி பிளான் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் இந்த 100 days டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு 100 டெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 100 டெஸ்ட்டுங்கிறது உங்களுடைய ஃப்ரீ டைமில் 5 times நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இதை டாபிக் வைஸாக நம்ம இம்பார்ட்டண்ட்டை தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வேற வழி. ஸோ இந்த 100 daysக்கு நான் என்ன செய்கிறேன், 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் கொடுத்துட்றேன். ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 100 daysக்கான இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன செய்றீங்க, ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நாளுமே இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி இந்த 100 daysக்கு இந்த 100 கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது என்ன ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா, நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ஒவ்வொரு நாளுக்கான இந்த பிளானை படிச்சுட்டு அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கையில் 100 நாட்கள் இந்த 100 பிளானையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா UGTRB கிளியர் பண்ணுவதற்கு எந்த தடையும் உங்களுக்கு கிடையாது. அப்போ இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர், கொஸ்டின் பேங்க் ஆல்ரெடி நம்ம மொபைல் ஆப்ஸில் கொடுத்துட்டோம். கொடுத்த மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கக்கூடியதை நீங்கள் படிச்சுட்டு என்ன செய்றீங்க, இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது தமிழ் பாடப்பிரிவிற்கு இதே பேட்டர்ன் தான் மற்ற பாடப்பிரிவிற்கும். சரியா? ஸோ இப்போ பிளானுக்குள்ளே போயிடும். இந்த பிளானை எப்படி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியலுடைய டீட்டெயில். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் நம்பர். சரியா? ஸோ அந்த டெஸ்ட்டு என்ன யூனிட்டில் இருக்கும், அந்த யூனிட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் என்ன. சரியா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கோம், அந்த புத்தகத்தில் ஸ்டடி மெட்டீரியலில் எத்தனை பக்கம் படிக்கணும், ஒன்லைனர் கொடுத்துருக்கோம், அந்த ஒன்லைனரை எத்தனை பக்கத்தில் படிக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கொஸ்டின் பேங்க்ல எத்தனை கொஸ்டின்ஸ் படிக்கணும். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நீங்கள் 100 days பிளானுக்கான கொஸ்டின்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுத முடியும். அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே தெரியும். இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு புரியாது. அப்படிங்கையில் நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், என்ன யூனிட்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன், 4 டெஸ்ட் கொடுத்துருக்குறேன். 4 நாட்களில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டை முடிக்கணும். இந்த ஃபஸ்ட் யூனிட்டை முடிப்பதற்கு நான் 4 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த 4 டெஸ்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய மெட்டீரியல் UGTRB தமிழ் யூனிட் 1 புக் அண்ட் ஒன்லைனர் QA சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு PDF கொடுத்துருப்போம். நீங்கள் ஒன்லைனர் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா UGTRB தமிழ் யூனிட் 1 புக் ஒன்லைனர்
QA சொல்லி கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 456க்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கும். அதில் முதல்ல 228 பக்கம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். கடைசியில் வந்து ஒன்லைனர் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஒன்லைனர் யூனிட் 1க்கு சேர்த்து 456 பக்கங்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 456 பக்கங்கள் இருக்கக்கூடியதில் 4 தேர்வுகள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டடி மெட்டீரியலில் ஓப்பன் பண்ணுறீங்க. முதல் 50 பக்கம் முதல் நாள், அடுத்த 50 பக்கம், அடுத்த 50 பக்கம், அடுத்து என்ன செய்கிறோம் 76 பக்கம். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடிக்கிறீங்க. முதல் தேர்வுக்கு 50 பக்கம் படிக்கிறீங்க ஸ்டடி மெட்டீரியலில், இரண்டாவது தேர்வுக்கு 50 பக்கம், மூன்றாவது தேர்வுக்கு 50 பக்கம், நான்காவது தேர்வுக்கு 76 பக்கம் ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் படிக்க வேண்டியது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் 226 பக்கங்கள் வரைக்கும் இருக்கும். 229வது பக்கத்திலிருந்து ஒன்லைனர் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்போ அந்த ஒன்லைனர்ல நீங்க என்ன பண்ணணும், 229லிருந்து 300 பக்கங்கள் வரைக்கும் ஒன்லைனரை நீங்க படிக்கணும். அது பிறகு 301லிருந்து 350 வரைக்கும், 351லிருந்து 400 வரைக்கும், 401லிருந்து 456 வரைக்கும். அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் எல்லாத்தையுமே டோட்டலாக படிச்சு முடிச்சிருவீங்க. அடுத்து கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1341 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 1341 கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன செய்றீங்க, 350 கொஸ்டின்ஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. அப்போ முதல் நாள் இன்று தேர்வுனா நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணுறீங்க. UGTRB தமிழ் யூனிட் 1 புக் ஒன்லைனர் QAங்கிறத ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதற்கு நீங்கள் படிக்க வேண்டிய பக்கம் ஸ்டடி மெட்டீரியலில் முதல்ல இருக்கக்கூடிய 50 பக்கம், ஒன்லைனரில் 229லிருந்து 300 பக்கம் வரைக்கும், கொஸ்டின் பேங்கில் முதல் 350 கொஸ்டின்ஸ். அதே இது ரெண்டாவது டெஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே 50 பக்கம் முடிச்சிருப்பீங்க. அப்போ 51லிருந்து 100 வரைக்கும். அடுத்து கொஸ்டின் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்லைனரில் 301வது பக்கத்திலிருந்து 350வது பக்கம் வரைக்கும் படிக்கணும். அடுத்து கொஸ்டின் பேங்கில் ஆல்ரெடி 350 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அப்போ 700 கொஸ்டின் வரைக்கும் படிக்கணும். அடுத்து மூணாவது டெஸ்ட்டுக்குள்ளே வரீங்க. மூணாவது நாளுக்கான பிளானில் ஏற்கனவே 100 பக்கம் முடிச்சிருப்பீங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 50 பக்கத்தை படிக்கிறீங்க. 351வது பக்கத்துலேருந்து 400வது பக்கம் வரைக்கும் ஒன்லைனரில் படிக்கிறீங்க. அடுத்து கொஸ்டின் பேங்கில் 701 கொஸ்டின்லேருந்து 1000 கொஸ்டின் வரைக்கும் கொஸ்டின் பேங்கில் படிச்சிருங்க. நாலாவது நாள் பிளானில் ஆல்ரெடி 150 பக்கம் முடிச்சிருப்பீங்க. மீதி ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பக்கத்தை முடிச்சிருங்க. ஒன்லைனரில் மீதி இருக்கக்கூடிய பக்கத்தை முடிச்சிட்டிங்கன்னா அந்த புக்லெட்டே முடிஞ்சிடும். அடுத்து கொஸ்டின் பேங்கில் மீதி இருக்கக்கூடியதையும் படிச்சிட்டிங்கன்னா ஒன்லைனர், ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் மூணுமே வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், 4 நாட்களில் முடிச்சிடறோம். இந்த 4 தேர்வுகளும் சரியா, முதல் தேர்வு 100 கொஸ்டின், ரெண்டாவது தேர்வு 100 கொஸ்டின், மூன்றாவது தேர்வு 100 கொஸ்டின், நாலாவது தேர்வு 100 கொஸ்டின், கிட்டத்தட்ட 400 கொஸ்டின்ஸ் 4 தேர்வு. இந்த 4 தேர்வும் மொபைல் ஆப்ஸில் நான் என்ன செஞ்சுறேன், ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின்ஸில் மொதல் கொஸ்டினை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 50 பேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கலந்து 100 கொஸ்டின் இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பகுதிக்கான கொஸ்டின், மூன்றாவது கொஸ்டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கானது, நான்காவது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கானதுன்னு சொல்லி உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 உங்களுக்கு 4 தேர்வுக்கான கொஸ்டினும் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த 4 கொஸ்டினையும் 400 கொஸ்டினையும் நீங்கள் ரீகால் பண்ணும் பொழுது ஆல்ரெடி இந்த பேஜை முடிச்சிருப்பீங்க, இந்த ஒன்லைனர் பேஜை முடிச்சிருப்பீங்க, 1341 கொஸ்டினை முடிச்சிருப்பீங்க. இந்த 400 கொஸ்டினை ஒர்க் பண்ணும்போது யூனிட் 1 உங்களுக்கு கவர் ஆயிரும். கொஸ்டின் பேங்க், ஒன்லைனர், ஸ்டடி மெட்டீரியல் மூணையுமே ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பிளானை கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அதற்கு தகுந்தது போல் உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2, 3, 4 மூன்றையுமே இணைத்து தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் 5வது தேர்வு. அந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் ஆனால் UGTRB
தமிழ் யூனிட் 2, 3, 4 மெட்டீரியல் பார்ட் 2 and 3 என்று சொல்லி கிட்டத்தட்ட 668 பக்கம் வரைக்கும் ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்க, 60 பக்கம் படிக்கிறீங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பான், யூஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 2, 3, 4 பார்ட் 1ன்னு இருக்கும். அதுல 40 பக்கம் படிக்கிறீங்க. சரியா? அப்ப மொத்தமா 100 பக்கங்கள் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த யூனிட் 2, 3, 4ல நான் 2 மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? யூஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 2, 3, 4 மெட்டீரியல் பார்ட் 2 மற்றும் 3ன்னு ஒரு புக் இருக்கும். 668 பக்கங்கள் வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்ட் 1ன்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த 2 புக்கையுமே நீங்க காமனா படிக்கணும். முதல் தேர்வுக்கு முதல் புக், ரெண்டாவது பார்ட்டில் இருக்கக்கூடியதுல 60 பக்கம், முதல் பார்ட்டில் இருக்கக்கூடியதுல 40 பக்கம் முதல் தேர்வுக்கு படிச்சிருங்க. இது போக 3000 கொஸ்டின்ஸ் ஒன்லைனர் நம்ம வந்து யூனிட் 2 ஒன்லைனர்னு நம்ம நினைச்சிருப்போம். ஒன்லைனர் ஃபோல்டர்ல ஒரு ஒன்லைனர் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கங்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ 3000 கொஸ்டின் யூனிட் 2, 3, 4 கவர் பண்ணி எடுத்திருப்போம். அந்த ஒன்லைனர்ல 40 பக்கங்கள் நீங்க நினைச்சிருங்க படிக்கிறீங்க. இதே யூனிட் 2, 3, 4க்கு கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்க்ல முதல்ல இருக்கக்கூடிய 200 கொஸ்டினை நீங்க படிக்கிறீங்க. சரியா? ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2, 3, 4 நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 டெஸ்ட் இதுல இருக்கும். சரிங்களா? ஸோ 11 டெஸ்ட், அதனுடைய பேஜஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றையுமே இந்த பிளானோட பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்ல கொடுத்துறேன். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துறேன். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம். சரியா? ஸோ 5வது டெஸ்ட்ல ஆரம்பிக்கக்கூடிய யூனிட் 2, 3, 4ற்கான தேர்வானது உங்களுக்கு எப்போ நம்ம ஃபினிஷ் பண்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது டெஸ்ட்ல நம்ம என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். 5வது டெஸ்ட்ல யூனிட் 2, 3, 4 ஆரம்பிக்கக்கூடியதுல 16வது டெஸ்ட்ல முடிக்கிறோம். சரியா? 16வது கிட்டத்தட்ட 11 டெஸ்ட். இந்த 11 டெஸ்ட்ல நீங்க என்ன செய்றீங்க, ஃபுல் புக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் 2360 கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம். 2360 கொஸ்டினையும் நீங்க முடிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒன்லைனர்ல ஃபுல் புக்கையும் படிச்சிருவீங்க, மெட்டீரியல்லையும் ஃபுல் புக்கை படிச்சிருவீங்க. ஸோ இதுல பேஜஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா கவனிங்க, யூஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 2, 3, 4 மெட்டீரியல் பார்ட் 2 and 3 இருக்கா? பார்ட் 2 and 3 இதுல 663 பக்கம் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் 60 பக்கம் அந்த கான்செப்ட்ல நீங்க 1 by 1 படிச்சுட்டு வந்துருவீங்க. இந்த பிளானை பார்த்தாலே தெரியும். அதே இது பார்ட் 1 மெட்டீரியல் இருக்கா? ஸோ பார்ட் 1 மெட்டீரியல் 443 பக்கம் இருக்கும். அதையும் நீங்க 15வது டெஸ்ட்லயே முடிச்சிருவீங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் 2360. இதை முடிச்சுட்டு நீங்க நினைச்சிருங்க 16வது டெஸ்ட்டை ஃபுல் மாடல் டெஸ்டா நீங்க நினைச்சிருங்க இந்த 663 பக்கையும் ஃபுல்லா படிக்கிறீங்க, 443 பக்கத்தையும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. அதே மாதிரி ஒன்லைனர்ல கிட்டத்தட்ட 400 பேஜ் இருக்கும், அதையும் ஃபுல்லா படிச்சிருங்க. கொஸ்டின் பேங்கையும் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி இந்த 16வது தேர்வை எழுதுறீங்க. சரியா? ஸோ அதற்கு முன்பாக இந்த பிளானை பார்த்தீங்கன்னா 2 புக்லையுமே நீங்க படிக்க வேண்டிய பேஜஸ் இருக்கும். 541 இருந்து 600, 364 இருந்து 400. இது 2 மெட்டீரியலையும் நீங்க படிக்க வேண்டிய பக்கம். 361 இருந்து 400ங்கிறது ஒன்லைனர்ல நீங்க படிக்க வேண்டிய பக்கம். அதே 1801 இருந்து 2000 வரை கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்ல கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணி 1 by 1 நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க.
சரியா? ஸோ இதோட யூனிட் 4 உங்களுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். அடுத்த யூனிட் 5 நம்ம எடுக்கிறோம். யூனிட் 5ன்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய டாபிக் வந்து இரட்டை காப்பியம் ஒரு ஆய்வு சொல்லி இரட்டை காப்பியம், சரிங்களா? வாசுபா மாணிக்கனாரினுடைய புத்தகம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்வுகள் கொடுத்துருக்கோம். இதற்கு நீங்க படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் ஸோ டோட்டலா என்ன செஞ்சிடும், 16 டெஸ்டோட யூனிட் 4 நம்ம முடிச்சிடும். 17வது டெஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்கோம், டெஸ்ட் வந்து சரி யூனிட் 5ல எடுத்திருக்கோம். யூனிட் 5ல அப்ப நீங்க படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் என்னன்னா யூஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 5 பார்ட் 2 யூனிட் 6 சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு மெட்டீரியல் கொடுத்திருப்போம். ஸோ அதுல சமய காப்பியங்கள் மற்றும் சமய இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்கள் டாபிக் இருக்கும். அதுல 60 பக்கம் படிக்கிறீங்க. 17வது டெஸ்ட்டுக்கு யூனிட் 5ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 5க்கு நீங்க படிக்க வேண்டிய அந்த மெட்டீரியல் யூஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 5 பார்ட் 2, சரியா? ஸோ இதுல சமய இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்கள் அந்த டாபிக்ல 60 பக்கம். அதே இது ஒன்லைனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3, 4, 5 ஒன்லைனர்னு இருக்கும், சரியா? ஸோ ஒன்லைனர் ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய ஒன்லைனர் யூனிட் 3, 4, 5 ஒன்லைனர்னு இருக்கும். அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி அதுல 40 பக்கங்களை படிக்கிறீங்க. கொஸ்டின் பேங்கை ஓபன் பண்ணி முதல்ல 200 கொஸ்டின்ஸ், சரி? இது 17. 18வது டெஸ்ட்டுக்கு ஸோ அதே புத்தகம் தான் நீங்க என்ன பண்றீங்க, 61ல இருந்து 120 அடுத்து ஒரு 60 பக்கம். அந்த ஒன்லைனர் 3, 4, 5க்கான ஒன்லைனர்ல 41வது பக்கத்துல இருந்து 80வது பக்கம் வரைக்கும். கொஸ்டின் பேங்க்ல 201ல இருந்து 400 வரைக்கும், சரியா? ஸோ அடுத்து 19வது டெஸ்ட், சரியா? 19வது டெஸ்ட்டை நீங்க ஓபன் பண்ணும் பொழுது அந்த ஸ்டடி மெட்டீரியல் தான், சரிங்களா? யூனிட் 5 பார்ட் 2 அதே மாதிரி யூனிட் 6 இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், சரியா? அதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 193வது பக்கத்தோட உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், இந்த இரட்டை காப்பியங்கள் தகவல் முடிஞ்சிடும். அப்ப 19வது தேர்வுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, 121ல இருந்து 193 வரைக்கும் இருக்கக்கூடிய பக்கத்தை படிச்சு இரட்டை காப்பியங்களுடைய டாபிக்கை பினிஷ் பண்றீங்க. ஒன்லைனர்ல 81ல இருந்து 120 பக்கம் வரைக்கும் படிக்கிறீங்க. கொஸ்டின் பேங்க்ல 401ல இருந்து 600 வரைக்கும், 401வது கொஸ்டின்ல இருந்து 600வது 200 கொஸ்டினா நீங்க படிக்கிறீங்க. இதோட வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த யூனிட் 5க்கான காப்பியங்கள் டெஸ்ட் முடிஞ்சிருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த யூனிட் 5ல மீதி பக்கம் இருக்கு. ஸோ அந்த பக்கத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 5 மெட்டீரியல்னு பெரிய புராணம் ஒரு ஆய்வுன்னு ஒரு புக் இருக்கும். அதுக்குள்ள போயிருங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா முதல்ல 70 பக்கம் நீங்க என்ன செய்றீங்க, அந்த புக்கில் படிக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க 3, 4, 5 ஒன்லைனர்ல படிச்சிருக்கக்கூடியதுல மீதி இருக்கக்கூடிய 121ல இருந்து 160 பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடியதை படிக்கிறீங்க. அதே கொஸ்டின் பேங்க்ல 601ல இருந்து 800 வரைக்கும் படிக்கிறீங்க. அடுத்து பெரிய புராணம் ஒரு ஆய்வு, அதுல மீதி இருக்கக்கூடிய 70 பக்கம். ஸோ அடுத்து மீதி இருக்கக்கூடிய 70 பக்கம் அப்படியே ஒவ்வொரு பக்கம் படிக்கிறீங்க. அதே ஒன்லைனரை அப்படியே கன்வியூ பண்ணி கொண்டு வரீங்க. அதே கொஸ்டின் பேங்க நீங்க நினைச்சிருங்க 200 கொஸ்டினா படிச்சு நீங்க தேர்வு எழுதுறீங்க, சரியா? இந்த 100 தேர்வுக்கான கொஸ்டினும் நம்ம அந்த ஃபோல்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க இந்த டாபிக்கை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், இந்த டாபிக்கை ஓபன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது யூஜிடிஆர்பிக்கான உங்களுடைய மதிப்பெண்ணை யாருமே குறைக்க முடியாது. அப்ப பெரிய புராணம் ஒரு ஆய்வு சொல்லி நீங்க படிக்கும் பொழுது ஸோ இந்த பெரிய புராணம் ஒரு ஆய்வு 361 பக்கத்தோட அந்த புக்லெட் முடிஞ்சிடும், சரியா? 24வது தேர்வை
பெரிய புராணம் ஒரு ஆய்வோட நீங்க என்ன செஞ்சுறீங்க, முடிச்சிருங்க. 281 இருந்து நம்ம என்ன செஞ்சிடும், 361 வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒன்லைன்ல 281 இருந்து 320 வரைக்கும் படிக்கிறீங்க. கொஸ்டின் பேங்க்ல அடுத்து 200 கொஸ்டின் படிச்சிருங்க. இந்த பெரிய புராணம் ஆய்வு முடிஞ்சோன்னா அந்த புக்கோட தொடர்ச்சியாக தமிழர் சமய வரலாறுன்னு புக் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் ஹெட்டிங் கொடுத்துட்டு 364 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து அதை நீங்க படிக்கிறீங்க. அதே புக்லெட் தான். ஸோ உங்களுக்கு பெரிய புராணம் முடிஞ்சோடனே தமிழர் சமய வரலாறை உள்ள நான் சேர்த்திருப்பேன். ஸோ அதுல 364வது பக்கத்துல இருந்து 400வது பக்கம் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய 3, 4, 5 ஒன்லைனர்ல மீதி இருக்கக்கூடிய பக்கத்தை படிக்கிறீங்க. அதே யூனிட் 3க்கான கொஸ்டின் பேங்க்ல, யூனிட் 5க்கான கொஸ்டின் பேங்க்ல 1600 இருந்து 1800 வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை, அதுல 2வது டெஸ்டாக 364 முதல் டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்போம். 401 இருந்து 450 வரைக்கும் அந்த மெட்டீரியல்ல 2வது தேர்வுக்கு. 361 பக்கத்துல இருந்து 400 பக்கம் வரைக்கும் ஒன்லைனர்ல, அதாவது யூனிட் 3, 4, 5 இருக்கக்கூடிய ஒன்லைனர்ல. கொஸ்டின் பேங்க்ல யூனிட் 5க்கான கொஸ்டின் பேங்க்ல 1801 கொஸ்டின்ல இருந்து 2000 கொஸ்டின் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. அதே தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை இருக்கு இல்லையா? ஸோ வேலுப்பிள்ளைய வந்து நீங்க என்ன செய்றீங்க, இறுதி கட்டமாக மீதி இருக்கக்கூடிய பக்கம் 513 பக்கம் வரைக்கும் இருக்கும். அதை ஃபுல்லா கவர் பண்றீங்க. அதே ஒன்லைனர்ல 435 பக்கோட அது முடியும். அதையும் படிச்சு முடிக்கிறீங்க. கொஸ்டின் பேங்க்ல 2291 கொஸ்டினோட யூனிட் 5 முடிஞ்சிடும். ஸோ அதையும் முடிக்கிறீங்க. அப்ப 27வது தேர்வோட உங்களுக்கு யூனிட் 5 முடிஞ்சிருது. சரியா? 27 தேர்வோட யூனிட் 5 முடிஞ்சிருது. ஸோ நீங்க ஒன்லைனரை முடிச்சிருங்க, புக்கை படிச்சு முடிச்சிருங்க, அதே மாதிரி கொஸ்டின் பேங்கையும் முடிச்சிருங்க. சேமா வந்துடும். அடுத்து பாருங்க 28வது தேர்வு சிற்றிலக்கிய வகைகள். சிற்றிலக்கியத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், யூனிட் 6 UGTRB யூனிட் 6. ஸோ அதுல இருக்கக்கூடிய பக்கங்களை நீங்க படிக்கிறீங்க. ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 6, 8, 9, 10 ஒன்லைனர் சொல்லி ஒரு PDF இருக்கும். ஸோ அந்த PDFல 50 பக்கம் படிக்கிறீங்க. அடுத்து கொஸ்டின் பேங்க் யூனிட் 6க்கான கொஸ்டின் தனியா 1030 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுல 250 கொஸ்டினை படிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி என்ன செய்றீங்க, ஒவ்வொரு நாளுமே இதுல கொடுத்துருக்கக்கூடிய பக்கங்களை அப்படியே படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா யூனிட் 6 உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். யூனிட் 6 நீங்க முடிக்கும் பொழுது உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், கிட்டத்தட்ட யூனிட் 6ங்கும் போது 31 தேர்வை முடிச்சிருப்பீங்க. ஸோ டோட்டலா 1030 கொஸ்டின்ஸை முடிச்சிருப்பீங்க. 420 பக்கங்களை ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒன்லைனர்ல 200 பக்கம் முடிஞ்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் வெள்ளை வாரணன். ஸோ இது வந்து யூனிட் 7 இலக்கணத்துக்கு. இலக்கணத்துக்கு டோட்டலா 10 தேர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 10 தேர்வுக்கு தகுந்தாற் போல ஒன்லைனர் தனியா ஒரு PDF கொடுத்துருப்போம், மெட்டீரியல் ஒரு PDF கொடுத்துருப்போம். ஸோ நீங்க ஒன்லைனர்ல முதல்ல 30 பக்கம், அதே மாதிரி வந்து மெட்டீரியல்லையும் 30 பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சம் படிக்க வேண்டிய பக்கம் குறையும். முதல் 30 பக்கம் மெட்டீரியல்ல, ஒன்லைனர்ல 30 பக்கம். கொஸ்டின் பேங்க் 2 பார்ட்டா கொடுத்துருப்போம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. பார்ட் 1ல ஒரு 3000 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் 2ல 3100 கொஸ்டின் கிட்ட இருக்கும். அப்ப பார்ட் 1ல முதல்ல இருக்கக்கூடிய 600 கொஸ்டின்ஸ். அடுத்து 2வது தேர்வுக்கு மீதி இருக்கக்கூடிய 30 பக்கம், ஒன்லைனர்ல அதே மாதிரி 30 பக்கம். ஸோ பார்ட் 1 கொஸ்டின் பேங்க்ல அடுத்து இருக்கக்கூடிய 600 கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி நீங்க என்ன செய்றீங்க, இலக்கணத்தை படிச்சு முடிக்கிறீங்க. இலக்கணத்துல டோட்டலா நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு 10 தேர்வு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 தேர்வுக்கான பேஜ் தெளிவா நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்லைனருக்கான பேஜ், கொஸ்டின் பேங்குக்கான பேஜ். சரியா? பார்ட் 1 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி படிக்கிறீங்க. அடுத்து பார்ட் 2க்கான கொஸ்டினை ஓபன் பண்ணி படிக்கிறீங்க. சரியா? ஸோ அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், யூனிட் 8க்குள்ள போயிடும். யூனிட் 8ங்கும் போது புதிய உரைநடை ராமலிங்கம்னு இருக்கும். ஸோ நீங்க மெட்டீரியல் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா யூனிட் 8 பார்ட் 1 மெட்டீரியல்னு இருக்கும்.
அதில் முதல்ல 100 பக்கம் படிக்கிறீங்க. ஸோ ஒன்லைனரில் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருப்போம், யூனிட் 6, 8, 9, 10ல் 200ஓட முடிச்சிருப்போம். அதனுடைய கண்டினியூட்டியை இதில் கொண்டு வாங்க. சரியா? கொண்டு வந்து அப்படியே யூனிட் 8 ஒவ்வொன்றுக்குமே நம்ம புத்தகத்தினுடைய பேர் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இந்த பேர் இருக்கும். ஸோ அதனுடைய பேஜஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 8 ஒவ்வொன்றுக்குமே கொஸ்டின் பேங்க் தனியாக நம்ம யூனிட் 8க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஸோ யூனிட் 8 முடிஞ்சோன்னே அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், யூனிட் 9 யூனிட் 8 வந்து நான் என்ன செய்கிறேன், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 20 தேர்வுக்கு மேலே யூனிட் 8க்கு கொடுக்குறேன். யூனிட் 8 உங்களுக்கு முடியும் பொழுது டோட்டலாக என்ன செஞ்சுருப்பான், யூனிட் 8 முடியும் போது 66 தேர்வுகள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். 66 தேர்வுகள் யூனிட் 8 முடியும் பொழுது நீங்கள் இந்த பேட்டர்னில் படிச்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. சரியா? இது சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதி. அடுத்து யூனிட் 9 புதுக்கவிதை வரலாறு ராஜ மார்த்தாண்டம் புத்தகமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல்ல 100 பேஜஸ் நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். ஒன்லைனர்ல அதே யூனிட் 6ல் 8ல் 9ல் 10ன்னு சொல்லி சேர்த்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன்லைனரை அப்படியே ரிவிஷனுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. சரியா? அடுத்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டோட ஒன்லைனரை ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கொஸ்டின் பேங்கும் இங்கே என்னென்ன பேஜஸ்ன்னு கொடுத்துருக்கேன். யூனிட் 9 முடிஞ்சோன்னா யூனிட் 10. சரியா? ஒவ்வொன்றுக்குமே தெளிவான ஸ்டடி மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேஜஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேஜஸ்னா அந்த புக்கை நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி இதழியலுக்கு ஒவ்வொரு புக்கு வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பேஜஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கணினி தமிழுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்து 91 தேர்வுகள் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த டாபிக் வைஸாக 91 தேர்வுகள் கொடுத்துட்டோம். அடுத்து என்ன செய்யறோம், இந்த 91 தேர்வுகள் நீங்கள் கொடுக்கும் பொழுது 91 தேர்வுக்கான இந்த டாபிக்கை நீங்கள் படிக்கும் பொழுது டோட்டலாக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ அதற்கு பிறகு ஒன்லைனர் டோட்டலாக எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய 40,000 கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, ரெஃபர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்போ டோட்டலாக எல்லாமே முடித்த பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் 1, இந்த யூனிட் 1ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோட்டல் புக்கை படிக்கிறீங்க, டோட்டல் ஒன்லைனரை படிக்கிறீங்க, டோட்டலாக நான் கொடுத்துருக்கக்கூடிய 1300க்கு மேற்பட்ட கொஸ்டினையும் படிக்கிறீங்க. படித்து யூனிட் 1 எழுதுறீங்க. யூனிட் 2க்கும் அதே பேட்டர்ன் தான், யூனிட் 3க்கும் அதே பேட்டர்ன் தான். இது வரைக்கும் 100 கொஸ்டின் கொடுக்கக்கூடியவங்க இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் 150 கொஸ்டினை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக 100 தேர்வுகள். இந்த 100 தேர்வுகளும் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இணைத்து டாபிக் வைஸாக டெஸ்ட்டுன்னு இணைத்து ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஷெடியூல் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளையிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், 100 days ஸ்டடி பிளான் கொஸ்டின் டெஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். நாளையிலேருந்து இந்த கொஸ்டின் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேட்டர்னை நாளையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளையிலேருந்து இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு நாளும் அந்த பேஜஸை முடிச்சுட்டு, இந்த பேஜை முடித்தா மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறேன், எனக்கான அரசு பணி உறுதிங்கிற நம்பிக்கையோட என்ன வேலை இருந்தாலும் சரி இந்த பேஜஸை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய பிளானை போட்டு கொண்டு போங்க. ஸோ இந்த பிளானை முழுமையாக பயன்படுத்துங்க. உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு உறுதி. 2026 UGTRBயில் தமிழ் மட்டும் கிடையாது, ஹிஸ்ட்ரிக்கும் இதே பேட்டர்ன் தான், இங்கிலீஷுக்கும் இதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்க. வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.